நாங்கள் வந்து டிவிக்கே திமுக அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதை பற்றி நாங்கள் பேசவும் வரல. எங்களுக்கு தேவை கரண்ட்டு எதனால் பாதிக்குது அதை நீங்கள் சொல்லுங்கள். ரீசன் சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும். இப்போ வந்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு தூக்கம் சரியாகவே இல்லை, அழறாங்க நைட்டும் பகலமா. அது வேற எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி இங்கே தான் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடமும் அதே மாதிரி இருக்குது. பெரம்பூர் தொகுதி எங்கள் அம்மா வீடு, சிஎம் தொகுதி சர்மா நகரில் தான் இருக்குது எம்எல்ஏ ஆஃபீஸு. அந்த பக்கத்துலேயே வந்து சூட்மேல் கரை, அங்கேயே டிரான்ஸ்ஃபாரம் ஃபுல்லாக எரிஞ்சு, அதுவும் வந்து என்ன சொல்கிறதா பத்திச்சு எரிஞ்சு ஒரு ஆட்டோவே வீணாக போச்சு. அப்போ இதெல்லாம் யார் சார் கேட்க முடியும் சொல்லுங்கள். தயவுசெய்து வந்து யாருன்னா ஒருத்தங்க பேசுங்க. ப்ரெஸ் மீட்டிங்கில் ஒருத்தங்களை வந்து ஒரு அரசியலில் வந்துட்டீங்க, முதலமைச்சராகவும் ஆயிட்டீங்க, திருப்பி அந்த கட்சியே குறை சொல்கிறதுல என்ன இருக்குது? எதுக்கு குறை சொல்கிறீங்க? அதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே வந்து டிவிக்கில் வந்து வட்டச்செயலாளோ இல்லை வந்து எம்எல்ஏவோ யாரெல்லாம் இருந்தாங்க, நாங்கள் தைரியமாக பேசுவோம். சார் இந்த மாதிரி நம்ம பகுதியில் இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன சார் ரீசன் என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கலாம். யாருமே தெரியல. தெரிஞ்சது ஒரே ஆள் யாருன்னா அமைச்சர், யார் ஆதவ அர்ச்சனா, அவர் மட்டும்தான் தெரியும். அவர் வந்தால் தானே சார் நம்மளும் பேச முடியும். அவர் வரலன்னா எப்படி பேச முடியும்? என்ன பேசுகிறாரு அவர்? எப்போ பார்த்தாலும் விமர்சனத்தையே எடுத்துகிட்டு கெச்சு போட்டுருவேன்றாரு. யார் கெச்சு போட்டுருது சார்? பப்ளிக் ரோட்டில் நிற்கிறோம் நாங்கள். எங்களை போய் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்றாங்க. பப்ளிக் பாதிக்கப்படுறவங்களே கேட்கணும். அதை விட்டுட்டு ஆப்போசிட் நீங்களே சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நாங்கள் பப்ளிக் என்ன வருது?